1111 புரொடக்ஷன் ஸ்ருதி திலக் வழங்கும் சிபி சத்யராஜ் நடிக்கும் வால்டர் மார்ச் 13 முதல். ஸ்கிரீன் சீன் தயாரிப்பில் கிருஷ்ணா மாரிமுத்து இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிக்கும் தாராள பிரபு மார்ச் 13 முதல் உலகமெங்கும். ஓப்பனிங்கே நம்மளை போட்டுட்டாங்க. ஊடக நண்பர்கள், மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதில் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்னு நீங்கள் பார்த்துருக்கலாம் கும்பல். இப்போ இந்த கேமராமேன் சித்தார்த் இருக்காங்களே, அவனுக்கு ஒரு லைட்டு ஃபீல்டில் இருந்தால் அதை மறைக்கிறது கூட எங்களை தான் நிற்க சொல்லுவார். கட்டர் மாதிரி எங்களை யூஸ் பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் சித்தார்த். விழாவின் நாயகன் சாம் ரொம்ப அருமையான பாடல்கள் போட்டிருக்காரு. இதில் மெயினாக விஜயகுமார் சாரோட ரொம்ப நாள் கழித்து நடிக்கிறேன். அதுக்கடுத்தது தம்பி ராமையாவோட நடிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே என்னென்னா, நிறைய பேசுவோம், கொஞ்சம் தான் நடிப்போம். எல்லோரும் கும்பலாக அப்படியே உட்காந்து கடையை போடுமான்னு ஒரு இடத்துல கடையை போட்டுட்டு, இந்த சாம்ஸ் ஒருத்தர் இருக்கார் இங்கே, எல்லோரும் சேர்ந்து என்னென்னா, அந்த 25 நாள் முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது நாங்கள் ஒரு மாதிரி தனிமையாக ஃபீல் பண்ணது. இங்கே செட் ஆகிறதுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் ஆச்சு. உண்மையிலே தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுக்கணும். ஏன்னா இந்த பாண்டியன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காருல்ல, அவர் யாருக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணார் யாருக்கு பண்ணலைங்கிறதே குழப்பத்தில் அலையுமே. கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பாப்புல பாண்டியன். யார் போகணும், அவர் இருக்கணுமையா, இவர் போகணுமையா, இவர் மாற்றி போட்டு விட்டு டிக்கெட், ஐயோ அதை கேன்சல் பண்ணு, இதை போடு, இப்படியாக ஒரே ரொம்ப கலகலன்னு இருந்தது அந்த ஷூட்டிங்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக ரவி அண்ணன், ராதா ரவி அண்ணன் இருக்கிற இடத்துல ஒரு கும்பலாக போய் உட்காந்துக்குவோம். அவர் கதையாக சொல்லுவார், நாங்களும் கேட்டுட்ருப்போம். இப்பயும் ஏதான கதையை அவுத்து விடுவார். உங்களுக்கு 2 வாரத்துக்கு மெசேஜ் இருக்கும். கண்டிப்பாக அதுதான் முக்கியமே தவிர நாங்கள் பேசுகிறது ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த ராஜாம்சம் திரைப்படத்து விழாவிற்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு மீடியா. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப நல்ல படம், எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இந்த படம் இருக்கும். மற்றபடி ஃபுல் என்டர்டெய்னராக இருக்கும். சேம் டைமில் ஒரு எமோஷனல், ஒரு ஃபேமிலியோட எமோஷனல் இருந்துகிட்ருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் தேங்க்ஸ் சொல்கிறது இந்த படம் எப்பயுமே ஒரு பேப்பர் எழுதும் போது பிள்ளையா சொல்லி போடுவோம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அப்படின்னா அண்ணன் சிவானனுக்கு தான். இந்த கதையை நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் கதை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது, நம்ம நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் ஹீரோ சசி சார்கிட்ட சொல்லி விட்டாங்க. சசி சார் கதையை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம பண்ணுடா அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் மூணாவதாக ஒரு தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த ஆர்டர் நீங்கள் தப்பான நினைக்காதீங்க, நான் எப்படி போன வழின்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னடா இது பிடிச்ச பேர் லாஸ்ட்டாக சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் நான் சசி சார் ஓகே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருந்தோம். அப்போது சரியான ப்ரொடியூசர்ஸ் அந்த டைமில் ஒரு விஷயம் மிஸ் ஆகி போச்சு. அப்புறம் எங்கள் இன்னொரு பிரதர் டிஆர் ரமேஷ் அண்ணன் இருக்கார். அவர்கிட்ட போய் சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கதை சொல்லிட்டேன், ஹீரோ சார் ஓகே ஆகிட்டாங்க, ஏன்னா நான் கரெக்டான டைமில் அவங்களுக்கு நான் கமிட்மெண்ட் கொடுக்கணும், மிஸ் ஆகி போச்சு அப்படின்போது என்னடா சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சில ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து உண்மையாக எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இமீடியட்டாக நான் ஒருத்தர் நம்பர் தரேன், நீ பேசு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் தான் எங்கள் ப்ரொடியூசர் ராஜா சார். அவர் பேசினா உடனே நீங்கள் அவங்க ஆஃபீஸில் இருந்தாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. நான் போய் மீட் பண்ணோன்னே சரி அப்படியே பண்ண என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் சரி ஓகே சொல்லிட்டு இம்மிடியட்டாக ஈவினிங் மயூரியா ஹோட்டலில் ரூம் போட்டு சார் 4:30 மணிக்கு கதை கேட்டாங்க. கதை கேட்டு உடனே வித்தின் ஒரு 1 ஹவரில்
அந்த டிஆர் ரமேஷன் ஃபோன் பண்ணி இந்த படம் நான் கண்டிப்பாக எடுப்பேன், இதில் யாரும் இனிமேல் வந்து இது அதை பற்றியும் பேச வேண்டாம், இந்த படம் பிடிச்சி நான். ஸோ இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜில் இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னா அது முழுக்க ராஜா சார் தான். ஏன்னா அவ்வளோ எனக்கு பிரச்சனையில கிடையாது, எனக்கு மேக்கிங் பண்ணுறதோ இது பிரச்சனை கிடையாது. நான் கேட்டால் நான் எனக்கு ஒரு விஷயம், எனக்கு ஒரு சார் ஒரு 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்போது சார் கொஞ்சம் யோசிங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யோசிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் சொல்லுவேன் சார் 500 பேர் தான் வேணும் அப்படின்னா சரி ஓகே அப்படின்வாங்க. அந்த நான் யோசித்த விஷயத்தை என் ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்னை வந்து இவ்வளோ அழகாக படம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நான் வந்து காலம் முழுவதும் அவருக்கு நான் நன்றி கடனாக இருப்பேன், மறக்க மாட்டேன். நான் எப்படி இருந்தாலும் சாவர வரைக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ராஜா சார். ஸோ அப்புறம் என்னுடைய ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாமே ஆக்சுவலி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நான் வந்து எங்கள் சுந்தர் சார் கூட பழகின விஷயம். நான் அசிஸ்டண்டாக அசோசியேட்டாக இருக்கும்போது அவங்க ஒர்க் பண்ணிக்கிற விஷயத்தில் எல்லாமே நான் சொன்னேன் சார் இதுமாரி படம் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க ஒன்றுமே கேட்கல. இன்னும் உண்மையாக சொல்ல அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கதையே கேட்கல. நிக்கிமேமும் அசிஸ்டன்ட் மட்டும் தான் கதை கேட்டாங்க. மீதி எல்லாம் வந்து சொன்னாங்க எத்தனை நாள் டேட் அப்படின்னு சொன்னாங்க, அது மட்டும் வந்தாங்க. ஸோ எனக்கு எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. விஜயகுமார் சார் ஆகட்டும் சரி, ராதாராவ் ஆகட்டும் சரி, சிங்கமணி சார் ஆகட்டும் சார், மணிபாலன், இந்த மாதிரி நிறைய பேர். எனக்கே ஆக்சுவலி என் படத்தில் இருக்க உறவு முறையே எனக்கே தெரியாது. என் அசோசியேட் தான் கூப்பிடுவேன் சார் என்னப்பா அவர் என்ன உறவுன்னு கேட்பேன் ஷார்ட் வைக்கும்போது. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்னுடைய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா என்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்து அதேமாரி அவங்களையும் நான் வந்து மிஸ்யூஸ் பண்ணலை. ரொம்ப நல்லபடியாக படம் எடுத்து கொடுத்துருக்கேன். படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லோரும் ரொம்ப நன்றி. அப்புறம் என் டெக்னீஷியன் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் டிசைட் பண்ணும்போதே நான் ஆக்சுவலி மாமா மச்சான் தான் பேசுவேன், சித்தார்த்து. நான் கூப்பிட்டேன் மச்சான் நீ தான் கேமராமேன் அப்படின்னு சொன்னேன். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு. அவன் ஆக்சுவலி லாஸ்ட்டு நாங்கள் JK ஒன்றும் ஒர்க் பண்ணோம். அப்புறம் தெலுங்கில் போய் செட்டில் ஆகிட்டான். 2 படம் 8 படம் இன்னும் சம்திங் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் மறுபடியும் வாடா அப்படின்னு சொல்லி ஒன்று கூப்பிட்டு வந்தோடனே கதை சொன்னேன். கதை ஒன்று கண்டிப்பாக மச்சான் நான் எந்த கமிட்மெண்ட் வச்சுல பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு மிகப்பெரிய பேக் போனாக இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ண கேமராமேன் சித்தார்த்துக்கு நன்றி. அடுத்தது என் டார்லிங் எடிட்டரு, அவனும் நான் பெருமாளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் கூட எடிட்டர் இருக்கேன், அவர் அசோசியேட் எடிட்டராக இருக்கார். அப்போது சாரி மிச்சம் எடிட்டரா இல்லை அசோசியேட்னா எடிட்டரா சாரி. ஸோ எடிட்டராக இருந்தாப்புல. பட் நாங்கள் அப்படிலாம் பழகிறது கிடையாது. அப்போ நான் சொன்னேன் இதுமாரி டார்லிங் இந்த மாதிரி படம் பண்ணணும், ஓகே பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ டார்லிங் எனக்கு நிறைய சண்டைலாம் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் அதிகமாக வந்து டெக்னீஷியன் வந்து ரொம்ப பிடிச்ச டார்லிங் சாபு. பட் தாண்டி அதிகமாக சண்டை போடுறது அவங்க கூட தான் எடிட்டில். ஏன்னா நான் கோச்சுன்னு வெளில போய்டுவேன். என் வந்து ஒருத்தர் வந்து சமாதானம் பொறுத்தவர், அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் வந்து சாம் டார்லிங், அடுத்து இன்னொரு டார்லிங் அவர். ஏன்னா எனக்கு ஆக்சுவலி சாம் வந்து சத்தியமாக வந்து எனக்கு பழக்கமே கிடையாது. என் ஃப்ரெண்டு கார்த்திக் அடங்குமாரி டைரக்டரு. ஸோ நான் அவனை ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன் டே இதுமாரி இந்த வந்து டார்க்காக பண்ணிகிட்ருக்காப்புல சாம் எப்படி அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு விக்ரம் வேதா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இந்த வில்லேஜ் படத்தெல்லாம் ஒழுங்காக பண்ணோம் அப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லை மச்சான் நீ ஒன்றும் போயிடு. அவன் சொன்னான் அடங்குமாட்டேன் நீ போனால் பேசி பாடுறா நான் சொல்கிறேன் அப்படின்னு. போனேன். அப்புறம் பார்த்தான்னு தெரியுது பயங்கரமாக வில்லேஜ் லோக்கலாக இருக்கார் இந்த கேட்ரு. பேர் ட்ரெஸ்ஸிங்கு முடிய வச்சு தான் ஏமாற்றிட்டு இருக்கு இந்த கேட்ரு. ஆனால் பக்கா கம்பத்துக்காரு என்ன சொன்னனோ யோ இது என் வீட்டில் நடந்துச்சு, இது என் தெருவில் நடந்துச்சு அப்படின்னு எல்லா சீனையும் ரசித்து இன்றைக்கி ஆர்ஆர் போட்டிருக்காரு. அவ்வளோ சூப்பரான ஆர்ஆர் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் டார்லிங். அப்புறம் ஆர்ட் டைரக்டரு சுரேஷ் சார், அவர் எங்கே இருக்காருனே தெரியாது, ஆனால் வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஒரு கோஆப்ரேட் பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இன்னும் நிறைய டெக்னீஷியன் எல்லோரும் நன்றி. முக்கியமான என்னுடைய மிகப்பெரிய பேக் போனாக இருந்தது என்னுடைய டைரக்ஷன் டீம். ஸோ என் அசிஸ்டன்ட்ஸ் அசோசியேட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் இப்போ நாங்கள் யாரும் இல்லைனாலும் என் கூட இல்லைனாலும் எனக்கு இரவு பகலாக என்னை வந்து நிறைய நேரத்தில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் போய் தூங்க இல்லை நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி என் கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் 24 ஹவர்ஸாக இருக்கிற பாலா சார் அவர்களுக்கு என்னோடய கோடைக்கு நன்றி. எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்டும் இருந்தாலும் இப்போது ஒரு 3 மாதமாக இல்லை. ஓகே இப்போது ஏன் 3 மாதம் இல்லைன்னா நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறைய பேர் வச்சிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அந்த டைமில் வந்து இவர் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கார். இந்த படம் ரொம்ப நல்ல படம் ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன். இதில் வந்து ஒரு கவர்ச்சி நாடகமோ ஒரு தப்பான ஒரு மொமெண்ட்டோ டயலாகோ எதுவுமே கிடையாது. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், அதுக்கு தாண்டி ஒரு எமோஷனல் இருந்துருக்கும். சூப்பர் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியாவுக்கு.
ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். அடுத்து அரசியல் சார்ந்த செய்தி வெளிவருமா பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இந்த ராஜவம்சத்தினுடைய வெளியீட்டு விழா நடந்துகிட்டு இருக்கு. கைதி புகழ் அடங்க மறுப்புகள் தம்பி சாம் தான் இந்த நாளினுடைய நாயகன். அவனே எழுதி இசையமைத்த பாடலை நம்ம 2 முறை கேட்டோம். அற்புதமான கலைஞன். அந்த கலைஞனுக்கு முதல் வாழ்த்துக்கள். ஏற்கனவே சில படங்கள் எடுத்து எதிர்பார்த்த வெற்றி தராவிட்டாலும் கூட அந்த கலையை நான் விடுவதாக இல்லை. தொகுப்பாளனி சகோதரி கவிதா சொன்னது போல் கட்டிடக்கலையிலிருந்து கலைத்துறை கவ்வி பிடித்து கொண்டிருக்கும் ராஜா சார் அவர்களுக்கு வணக்கம். அவருடைய புத்திரனுக்கு வணக்கம். மகனோட வந்திருக்கார் பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரசியல் வானத்தில் சர்வகட்சி தலைவர் ராஜாராம் ஐயா அவர்கள் இருந்தாங்க. அவங்க முன்னாள் சபாநாயகர், அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். 77 to 87 புரட்சி தலைவர்களோட ஆட்சி காலம். அந்த காலகட்டத்தில் சேலம் மாவட்டம் பனைமருத்துப்பட்டியினுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ அவரை பெரியாருக்கு பிடிக்கும், அண்ணாவுக்கு பிடிக்கும், கலைஞருக்கு பிடிக்கும், எம்ஜிஆர் பிடிக்கும். அவரை வெறுக்கிற ஆளே கிடையாது. அதை போல் 8 திசையிலையும் எல்லோருக்கும் பிடித்த ஒரு நாயகனாக இருப்பது அவ்வளோ சுலபமல்ல. எதிர்வரிசை ஆன்டி ஃபேன்ஸ் இல்லாத ஒரு அற்புதமான கதாநாயகன் நம்ம தம்பி சசிகுமார். அந்த தம்பி எல்லோருக்கும் ஏற்றம் இரக்கம் உண்டு. இரக்கத்தை எல்லாம் இறைவன் அருளோடு கடந்து வந்த அன்பு தம்பி. இந்த படம் அந்த தம்பியை மிகுந்த மன அமைதியை ஏற்படுத்தி கொடுத்து ஏற்கனவே விற்ற அந்த வெற்றி படியை தொட வைக்கும் என்று இறைவனை நான் நிச்சயமாக நம்புகிறேன். அதுபோல் நான் இந்த துறைக்கு வருவதற்கு, சின்னத்திரையிலிருந்து பெரிய துறைக்கு வருவதற்கு காரணமாக இருந்த டத்தோ அண்ணன் அவர்கள் அருகில் உட்காரக்கூடிய பாக்கியம், இந்த ராஜவம்சத்தினுடைய குடும்பத் தலைவன் ஐயா விஜயகுமார் சார் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், தான் நினைத்தால் இன்னும் உடம்பில் உறுதி இருக்குது, மிருக வெறி இருக்குது, அற்புதமான சிந்தனை இருக்குது, தான் இயக்கலாம், கதை பண்ணலாம். இருந்தாலும் கூட தொழிலாளர்களுடைய நலம் சார்ந்து தொழிலாளர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய நடுநிலை நாயகன் செல்வமணி சார் அவர்களுக்கு, இவர்கள் இருக்கக்கூடிய மேடைகளெல்லாம் நம்ம இருப்பதற்கு காரணமாக இருந்த கலைத்தாய்க்கும் என்னுடைய சந்தோஷம். சொன்னதைப் போல இந்த கலை ஒரு மனிதனை எப்படியெல்லாம் இயக்குகிறது என்பதற்கு என் ஆர்வியர் சகோதரர் ராஜ் கபூர் சார் மிகப்பெரிய உதாரணம். அவருக்கு இறைவனும் இந்த துறையும் எப்பொழுதும் அனுசரணையாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டியது நமது கட்டாயம். எந்த மனநிலையில் இந்த மேடையில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. அவர் நிச்சயமாக கடவுள், அவர் ஈன்றெடுத்த புதல்வன் மேலே இருந்து கடவுள் வடிவமாக இருந்து அவர் எப்பொழுதும் மன அமைதியோடு வைத்திருக்க எல்லாம் அல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நிச்சயமாக அவருக்கு அந்த இழப்பு என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த ராஜவம்சத்தினுடைய இந்த வெளியீட்டு விழாவிற்கு வருவாரோ வரமாட்டாரோ என்று தம்பி கதிர் என்னிடம் கேட்ட பொழுது செய்தி மட்டும் சொல்லிடுறா தம்பி அப்படின்னு சொன்னேன். மீண்டு தனது உதவியாளன் ஒருவன் எவ்வளவு தடைகளை கடந்திருந்தால் இவ்வளவு நட்சத்திரங்களை வைத்து இயக்கக்கூடிய ஒரு எவ்வளவு பெரிய பின்னால் அந்த உழைப்பு இருக்குது இந்த கதிர்வேலுக்கு. ஸோ அதையெல்லாம் உணர்ந்து இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறாரு. ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். அதே போல் இந்த மேடையில் எல்லாருக்கும் இந்த 40-49 பேர் நடிகர்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் சக்கரவள்ளி கிழக்கு சமைச்சு எல்லாருக்கும் வாயில் ஊட்டி விட்ட அன்னபூரடி என்ற மருமகள் ரேகா அவங்க சொல்ல சொன்னாங்க, அதெல்லாம் சொல்லியிருப்பா. ரொம்ப சந்தோஷம். அதே போல் துடிப்பு மிகுந்த இளைஞர்களுடைய தூக்கத்தை கெடுந்து கொண்டிருக்கக்கூடிய நிக்கி கல்ராணி அவர்களுக்கு ரொம்ப இந்த படம் அவர் பரபரப்பை ஏற்படுத்தும். ஏன்னா வெற்றிக்கு நடுவில் இருக்கிறாங்க. நம்மளை சுற்றி வெற்றி வரணும் எதிர்பார்த்தோம்னா எப்போது தான் நடக்கும். அது ஒரு அதிர்ஷ்டத்தில் தான் நடக்கும். வெற்றிக்குள் நம்ம இருக்கணும்னு நினச்சிட்டோம்னா அது சீக்கிரம் நடக்கும், அடிக்கடி நடக்கும். வெற்றிக்குள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த கதையை ஒத்துக்கொண்ட நிக்கி கல்ராணிக்கு வணக்கம், வாழ்த்துக்குப்பா. புது டேரக்டர் தானே, விட்டு புறமண்டையில் அடிக்காமல் ஒத்துக்கிட்டு கரெக்டாக ஒத்துக்கொள்வது முக்கியமில்லை, ஒத்துழைச்சாங்க. ஸோ அந்த வகையில்
நான் என்ன பெருசாக நினைக்கல. இவ்வளவு நடிகர்கள் வந்து ஒத்துழைச்சு போகிறது என்பது பணத்தினாலேயோ மற்ற விஷயத்தினால கிடையாது. அந்த கதிர்வேலு என்ற ஒரு இளைஞனுடைய அந்த ஆற்றலால் அவ்வளவு பேரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியை மட்டும் எப்படி கற்றுருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் தம்பி பார்க்குற பொழுது வின்சென்ட் செல்வா அவருடைய முகாமில் பார்க்குறேன், சேரனுடைய முகாமில் பார்க்குறேன், சுந்தர்சியோட முகாமில் பார்க்குறேன். பல தளங்களில் பல கலைகளை கற்று விற்பனனாக வந்து இவ்வளோ பெரிய நடிகர்களை வச்சு முதல் படத்தில் வைக்கிட்டான். ரொம்ப மற்றபடி இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கு எனக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, எல்லோரையும் போல எனது அண்ணன் பேச்சை கேட்பதற்கு நானும் அமரப்போகிறேன். நன்றி. ராஜவம்சம், இந்த படம் ஒரு ராஜவம்சம்தான். படத்தின் கதாநாயகன் சசிகுமார் அவர்கள் தம்பி மிக சிறப்பாக சிறந்த நடிகர், சிறந்த பண்பாளர், சிறந்த தம்பி. அப்படி ஒரு நல்ல நடிகரை நான் பார்த்ததே இல்லை. அடக்கம், அமைதி, நடிப்பு, அவர் வேலை உண்டு, அவர் உண்டு. அது மாதிரி நிக்கி கல்யாணியும் எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க. அவங்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இன்னும் என்னென்ன இருக்கோ உருது எல்லாத்தையும் பேசுவாங்க. நல்ல நடிகை. இந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்கிய கதிர்வேலு அவர்கள் நல்ல அனுபவம் மிக்கவர். முன்னாடி பேசினவங்க சொன்னது மாதிரி இத்தனை கலைஞர்களை வைத்து வேலை வாங்குகிற அளவிற்கு அவர்களுக்கு திறமை இருந்திருக்கிறது. இந்த படத்தின் இசையை ஷாம் அவர்களும், கேமராவை வந்து சித்தார்த் அவர்களும், இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களும் மிக சிறந்தவர்கள். இது ஒரு குடும்பமாக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக தமிழகத்தில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து பார்க்கக்கூடிய படம். இந்த படம் தயாரித்த ராஜா அவர்களை நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். நாங்கள் வந்து உட்கார்ந்தாங்க, இவங்க யாருன்னு நான் கேட்டேன். இவர் தான் ப்ரொடியூசர்னாங்க. தெரியாத ஒரு ப்ரொடியூசர் இவ்வளவு திறமையான ஒரு பெரிய படத்தை எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டியனை பற்றி சொல்லணும். ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஹாலிவுட்ல எல்லாம் எடுத்த உடனே நீங்கள் வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோக்குள்ளே போனீங்கன்னா ப்ரொடக்ஷன் தான் முதல்ல காமிப்பாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன்னா என்னென்னு தெரியணும். ஆனால் பாண்டியன் சிறந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஆளுக்கு தகுந்த மாதிரி எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது முடியாத விஷயம். ஒரு படத்துக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சரியில்லைன்னா அந்த படமே சரியாக இருக்காது, ப்ராப்ளம். ஆனால் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாரையும் சமாளித்து பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் பாண்டியன். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா தயாரிப்பாளர்கள் வந்து எப்பவும் தலையிடுறதில்லை, எல்லாமே ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். ஈவன் ஷூட்டிங்காக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், போய் வர்றதாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவர் தான். ஆக இந்த நேரத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இதில் பங்கு பெற்ற அத்தனை கலைஞர்களும் சிறந்த கலைஞர்கள், சிறப்பான கலைஞர்கள். அவர்கள் மூலமாக இந்த ராஜவம்சம் வெளியிட போகிறார்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ராஜவம்சம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். இதில் அம்மா கேவான் வந்த மாதிரி, தில்வாலே வந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு குடும்ப சித்திரம். சசிகுமார் சாரை பொறுத்தளவுக்கு வந்து அவர் வந்து நண்பர்களுக்காகவும் காதலுக்காகவும் நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காரு. இதில் குடும்ப உணர்வுகளுக்காக சில மெசேஜ்கள் சொல்லியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். வாழ்த்துக்கள். ஒரு 2-3 ஆர்டிஸ்ட் வச்சுட்டு படங்கள் பண்ணுறதே மிகப்பெரிய கஷ்டம் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். அப்படி படம் எடுத்துட்டும் அது தியேட்டரில் கொண்டு வர்றது அதை விட மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் ஒரு 49 ஆர்டிஸ்ட் வித் டெக்னீஷியன்ஸோடு சேர்த்தா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நடுவில் ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு. அவரும் டைரக்டரும் டெக்னீஷியன்ஸும் மற்ற ஆர்டிஸ்ட்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நாங்கள் அந்த ஒரு 20 days நாங்கள் அந்த அவுடோரில் இருக்கும்போது பார்த்தோம். இதுக்குள்ளேயே நிறைய சந்தோஷங்கள், என்னால் வெளியே சொல்ல முடியாத நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. அது உங்களோடெல்லாம் பகிர்ந்துக்க முடியாது. அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் வந்து இந்த செட்டில் அனுபவிச்சிருக்கேன். செம்ம ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணேன். ஃபேமிலி சப்ஜெக்ட்.
வந்து ஒரு குடும்பம் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியெல்லாம் இப்போ இல்லை. ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிற காலத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது திருப்பியும் கொண்டு வந்திருக்கோம் இந்த திரையின் மூலமாக. சசிகுமார் சார்லாம் வந்து ஒவ்வொரு ஷார்ட்லேயும் வந்து அவ்வளோ சின்சியராக ஆக்ட் பண்ணுவார். என்னுடைய இந்த படத்தை பொறுத்தவரையில் நான் அவருக்கு அண்ணி. பட் என்னுடைய பிரதர் ரொம்ப நல்ல கேரக்டர்ஸ். நிறைய படங்கள் இது மாதிரி படங்கள் வரும்போது நிறைய ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் பொழைக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி படங்களை வந்து வெற்றி கொடுக்க வேண்டியது உங்களுடைய ஊடகங்களுடைய கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு தேட்டரில் வந்து ஒரு 3 நாள் படங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் எழுதுங்க. இதை நான் திரும்ப திரும்பவும் சொல்லிகிட்டே இருக்கேன். ஒப்பீனியன் ஃபஸ்ட் டேயே சொல்லிடாதீங்க, ஃபஸ்ட் ஷோலேயே சொல்லிடாதீங்க. படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். என்னோடு கூட இந்த படத்தில் இருந்து என்னை சிரிக்க வச்ச அத்தனை கலைஞர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு சந்தோஷம்னா இந்த ஒரு 15 நாள் 20 நாள் நான் அப்படி சிரிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கனோ இல்லையோ நான் சிரிச்சிருக்கேன். அதுக்காக நன்றி. தேங்க்யூ ஸோ மச். யூஸ்வலாகவே ஸ்டேஜில் கொஞ்சம் பயமாக இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப பயமாக இருக்கேன்னு என்ன பேசுறதுன்னு தெரியல. எனிவே தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த கதிருக்கும், அப்புறம் இந்த சிவா சார் சிவா சார் தான் எனக்கு கூப்பிட்டு இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிவா சாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் தயாரிப்பாளர் டிடி ராஜா சாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இப்படி ஒரு கதை சொல்லும்போது இந்த மாதிரி படம் பட்ஜெட்டில் பண்ண முடியும்னு யோசிச்சு ஓகே இந்த படம் மேல் நம்பிக்கை கதை மேல் நம்பிக்கையில் பண்ண ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் சசிகுமார் சார், நான் நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது என் கூட நான் அவரெல்லாம் ஒரே டைமில் வாங்கினோம். ஸோ அந்த டைமில் நிறைய ஹெல்ப் பண்ணார். நிறைய ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் போய் கொடுங்க, எங்கெல்லாம் எப்போ எடுப்பாங்க, உங்களை எடுக்க மாட்டாங்க, நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய எங்கள் இது பண்ணார். ஸோ அந்த டைமில் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார் சார். அதுக்கப்புறம் நிக்கி, யாகாரும் நான் காக்கா படம் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் படம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அவங்க. ஸோ ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. காமெடி ஆக்டர்லேருந்து ராதாரவி சார்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்க. விஜயகுமார் சார் ஒரு பெரிய ஃபேமிலி படம். நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கட் பண்ணோம் எது தெரியும், நாளைக்கு யார் திட்டுவாங்கன்னு சத்தியமாக தெரியல. இப்போ ரேகா மேடம் கூப்பிட்டு திட்டாங்க, நாங்களாம் இல்லையே படத்தில் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாம். நான் அவரும் இப்போ 4 படம் ஒன்றா பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த கண்டிப்பாக சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணுறோம். நல்லா சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சாபு சாராவது தைரியமாக ஒரு 15 நிமிஷம் பேசிட்டாரு. எனக்கு அவ்வளோ கூட பேச வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜா சார், சசி சார், நண்பன் கதிர், சிவா சார் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸுக்கும் வாழ்த்துக்கள், என் நன்றி. வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ராஜவம்சம் குடும்பத்தில் என்னையும் இணைத்து கொண்டதற்கு தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகத்தின் சார்பாக எனது சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமா துறையோட லெஜெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களையும் பேர் சொல்லி அழைக்கணும்னு ஆசை. நேரம் குறைவாக இருக்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் உழைத்த ஒவ்வொருவருக்கும் அண்ணா சசி அண்ணன் முதற்கொண்டு டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் இல்லாமல் மத்திய அரசின் சார்பாகவும் இந்த வாழ்த்துக்கள் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகம் சினிமா துறைக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். முதலாக நான் தமிழகத்திலிருந்து இயக்குனராக மத்திய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது என்எஃப்டிசி மூலமாக. அது சினிமா துறைக்காகவே எஸ்பிசியில் என்னை நியமிச்சிருக்காங்க. சினிமா துறைக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. டத்தோ ஸ்ரீ ராதாரவிஜி வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு ஐடியாவும் மத்திய அரசு விரைவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். சில கோரிக்கைகளை வந்து கொடுத்துருக்காங்க, எடுத்துகிட்டு இருக்கோம். புதிய இயக்குநர்களுக்கு, டெபியூட்டி இயக்குநர்களுக்கு 5 கோடி ரூபா வரலையும் என்எஃப்டிசி படம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறது. புதிய இயக்குநர்களை வரவேற்கிறோம். உங்களுடைய கதை நல்ல கதையாக இருந்துச்சுன்னா, ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சுன்னா என்எஃப்டிசி படம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. கமர்ஷியல் ஸ்கிரிப்டே பண்ணிக்கலாம். ஏப்ரலில் ஓப்பன் ஆகுது. இதை பற்றி மற்றபடி தெரியணும் அப்படின்னீங்கன்னா சுந்தர் சார் இருக்கார், அவர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். டேரக்டர் சுந்தர் சார் அவர் தான் என்கிட்ட அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்ன வேணும் அப்படின்ட்டு. புதிய இயக்குநர்களே தமிழ் மட்டும் இல்லை அனைத்து மொழிகளிலையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். அதே மாதிரி சின்ன திரைப்படங்கள் வந்து படம் பண்ணி முடிஞ்சு சென்சார் ஆகி ரிலீஸ் ஆகாமையும் இருக்குது. அவங்களுக்கு தான் முக்கியமாக இந்த நான் என்னுடைய பீரியடில் அவங்களுக்கு தான் முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். என்னுடைய பீரியடில் திரைக்கு வராமல் ஒரு படமும் இருக்க முடியாது. அந்தளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அந்த அத்தனை சப்போர்ட்டையும் பேசிகிட்டு இருக்கோம். விரைவில் அடுத்த அனைத்து படங்களும் திரைக்கு வரும் என்பதை உறுதி கூட்டு இந்த வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டிடி ராஜா அவர்கள் இப்போது வரவேற்புரை வழங்குவார். இங்கே வருகை தந்திருக்கோம் அனைவருக்கும் வரவேற்கிறோம்.
அதாவது இந்த படம் வந்து ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணும்போது அவர் கதிர்வேல் டேரக்டர் வந்து கதை சொல்லும்போது கதையை காட்டவொன்னே ரொம்ப பிடிச்ச உடனே ஹீரோட்ட பேசினா ஹீரோ ஓகே சொன்னாப்புல. அப்புறம் அந்த படத்தை பார்த்தா ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாலுமே கொடுத்தாப்புல. சார் பணம் செலவு பண்ணுறதுல இந்த இவ்வளோ பேர் வச்சு எப்படி சார் படம் பண்ண முடியும் அப்படின்னா, இல்லை சார் நல்லா பண்ணலான்னு இதை சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணலாம் சார் சொன்னாப்புல. சரி ஓகே சரி படத்தை ஆரம்பித்து முடிச்சிட்டோம். முடித்து படத்தை வந்து ஃபஸ்ட் லுக் வந்து நாங்கள் வந்து விட்டோன்னே ஏகப்பட்ட கால்ஸு ஃப்ரெண்ட்ஸு நம்ம எல்லாம் பேசினாங்க. எப்படி சார் அந்த படத்தை நீங்கள் இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணீங்க கடவுள். அப்போ வந்து எனக்கு அப்போ தான் இந்த இவ்வளோ ஆர்டிஸ்ட் படம் பண்ணுற ஃபீலே தெரிஞ்சுது. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்து ஹீரோ டேட்டு கொடுத்த உடனே ஒரு ஆர்டிஸ்ட் கூட டேட் வந்து மறுக்கல, கேட்கும் போதெல்லாம் டேட்டு கொடுத்தாங்க. ஒரு சின்ன பிரச்சனைலாம் படத்தை வந்து அவ்வளோ அழகாக பண்ணும். அதெல்லாம் இந்த படத்தை நடித்த நடிகைக்கு டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கலாம். நன்றி, வணக்கம்.